சிறப்பான பயான் மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் ஏக இறைவனின் அருளால் வரவேற்றவனாக கேளுங்கள் தரப்படும் என்ற தலைப்பிலே மிக அழகானதொரு தலைப்பு. அல்லாஹ் அவனிடத்திலே கேட்க சொல்லி இருக்கின்றான். ஆகவே நிச்சயமாக நாம் இறைவனிடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்ற ஹாஜி ஜனாப் சையது முபாரக் அலி அவர்கள், உறுப்பினர் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் அவர்களை வரவேற்பு செய்ய இங்கே அழைக்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளையும் மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 154வது வார பயான் மஜ்லிஸ் கேளுங்கள் தரப்படும் என்ற தலைப்பிலே இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பும் பயானுக்கு வருகை தரக்கூடிய மௌலானா மௌலவி ஜனாப் எம்எம் பீர் முகமது காசிமி அவர்களே, மற்றும் இந்த மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியோர்களே மற்றுமுள்ள மற்ற முஹல்லாவாசிகளே, இறுதியாக நன்றி உரையாற்ற வந்திருக்கும் ஜனாப் ஹாஜி நாவுக்கரசர் ஏஜி அஹமது ரிஃபாய் காக்கா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிகழ்ச்சி என்பது அதை நடத்துவதே ஒரு பெரிய பாரதூரமாக இருப்பது. இந்த காலகட்டத்திலே 154 வாரம் தொடர்ந்து நடைபெறும் என்பது மிகப்பெரிய சாதனையாகத்தான் இருக்க முடியும். இந்த சிறப்புமிகு ஏற்பாட்டினை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரு உலகிலும் புரிந்து கொள்வான் என்ற துவாயை கேட்டவனாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருகின்றன அமைகின்றேன். வாஹிரு துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى الدنيا ويصيبها أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما نافعا وفهما كاملا وعقلا أدبا حاصلا. رب تمم بالخير يا كريم يا رحيم يا الله آمين. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம்பிரான் அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவர்களை பின்பற்றி நடந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹிதீன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், இமாம்கள், குறிப்பாக
இந்த கீழக்கரை சுன்னத் அல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 154வது வார பயான் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்ல ரஹ்மானுடைய சாதியும் சமாதானமும் எல்லா ரஹ்மத்தும் வளமும் பெற்று நிம்மதியான முறையிலே சுபிட்சமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எண்ணற்ற கோடி ஜீவராசிகளை படைத்து அந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிவதற்காக பலதரப்பட்ட காலங்களிலே பலதரப்பட்ட சமுதாயத்தவர்களுக்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மையையும் தீமையையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்பமும் துன்பமும், கஷ்டமும் நஷ்டமும், இப்படி ஜோடி ஜோடியாக ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன என்பதை பார்க்கிற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இரண்டே விஷயங்கள். அதாவது இந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய தேவை, தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், தனக்கு ஏற்படக்கூடிய இன்னல் இடுக்கல்கள், இவை அனைத்திலுமே பொறுமையான முறையிலே இருந்து நான் எனக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சோதனை, எனக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கஷ்டம், எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் எனக்கு ஏற்பட்டாலும் நான் அல்லாஹ்வின் புறத்தின் மீதுதான் நான் என்னுடைய எண்ணமும் செயலும் செயல்பாடும் இருக்கும் என்ற அடிப்படையிலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானா என்பதை பார்ப்பதற்காக எக்ஸாம்பிளா சொல்றதுன்னா ஃபில்டர் பண்றான் அல்லாஹ். முஷ்ரிக்குகளுக்கும் மோமின்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற போது பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். அவ் ஆபிரி சபீல், அல்லது வழிப்போக்கனை போன்ற உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இந்த உலகம்ங்கிறது வழிப்போக்கர்கள். நம்ம வந்திருக்கிறோம் விருந்தாளி, என்றைக்கு போக போகிறோம் இந்த உலகத்தை விட்டு என்பதாக தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹுடைய பிரியம் மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நமது நேசம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நமதுடைய பாரம்பரியம் மிக்க இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்காகவே வாழ வேண்டும் என்ற கோட்பாடை மறந்துவிட்டோம் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் இறை கட்டளைகள் மீறப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் இறைவனும் அல்லாஹ்வுடைய தூதரும் இட்ட கட்டளை பிரகாரம் நடக்காமல் வழிதவறி செல்கிறார்களோ, அப்போவெல்லாம் இந்த உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த சோதனைகள் எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. பூகம்பமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், ஆக்சிடென்ட், இது போன்ற ஒரு விஷயங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு காலையே ஒரு முள் குத்துகிறது என்றாலும் அது அல்லாஹ்வுடைய சோதனை. இந்த சோதனை வருகிற போது நமது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, குல் இன் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஷீரத்துக்கும் வ அம்மாலின் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 8 விஷயங்கள். இப்பேரன்புக்குரிய பெரியவர்களே, இந்த உலகத்திலே குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களை பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தாலும், அபுனாவுக்கும், நீங்கள் பிரியமாக பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், வைகுவானுக்கும், உங்களோட தோளோடு தோல் நெருக்கமான முறையிலே உறவாடக்கூடிய சகோதரனாக இருந்தாலும், அஷீரத்துக்கும், நீங்கள் பிரியப்படக்கூடிய உங்கள் குடும்பமாக இருந்தாலும், அம்பாலும் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் பிரியமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வமாக இருக்கட்டும், திஜாரத்தும் தக்ஷௌன ஃபீஹா கஸாதஹா, எந்த பொருளாதாரம் நஷ்டமடைந்து விடக் கூடாது என்பதற்காக பிராயச்சித்தம் எடுத்து இந்த உலகத்திலே நீங்கள் அல்லோலப்படுகிறீர்களோ, எந்த வியாபாரத்திற்காக அந்த வியாபாரம் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லோலப்படுகிறீர்களோ, அப்படிப்பட்ட உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், மசாக்கின தர்தௌனஹா, நீங்கள் பிரியப்பட்டு கட்டிய உங்களுடைய இல்லங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் பொருத்தமான முறையிலே அழகான நிம்மதியான முறையிலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே கட்டிய வீடாக இருக்கட்டும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் பிரியமானதை விட அது இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக இந்த உலகத்திலே என்னுடைய தாய் தகப்பன் பெற்றோர் உற்றார் உறவினர் வீடு சொத்து சுகம் அனைத்தும் இடவும் அல்லாஹ்வின் மீது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பிரியம் வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முஃமின் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆக வைதா சாலக்க, ஒரு துன்பம் வருகிறது, நான் வீட்டிலே இருக்கிறேன், வெளியிலே போகிறேன்,
உறவினர்களோடு இருக்கிறேன், ஏதோ அடிப்படையிலோ ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வருகிற போது என் இரு கரமும் எங்கே போக வேண்டும்? இறைவனிடத்திலே போக வேண்டும். வைதா சஹலக இபாதி அன்னி, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வைதா சஹலக, நபியே உங்களை பார்த்து இந்த மக்கள் கேட்கிறார்கள், அன்னி என்னை பற்றி கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? எப்படி கேட்கிறார்கள்? எங்க இருக்கிறார்களா? இங்க இருக்கிறானா? அங்க இருக்கிறானா? மக்கத்து காவிரிகள் பத்தி தான் தெரியுமா? குசும்பு ஓவராக கிண்டல் அடிப்பணி போட்டு கேட்பாங்க. அல்ல அங்க இருக்கிறானா? இங்க இருக்கிறானா? தூண்ல இருக்கிறானா? துரும்புல இருக்கிறானா? இங்க இருக்கிறான். கரீபன், நான் உங்கள் சமீபமாக இருக்கிறேன், உங்கள் பக்கத்துலதான் இருக்கிறேன்னு சொல்லுங்க நபியே. உஜீபு தஅவத்த தாயி இதா தானி, யாரெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் கஷ்டமோ யாருக்கெல்லாம் நஷ்டமோ, எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபஸ்தஜீபூலி, அவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வயுமினூபி, அவர்கள் என்னை கொண்டு நம்பிக்கை படட்டும். துவா கேட்கறது பெருசு இல்லைங்க. அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், என் குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறது, என் வியாபாரம் நஷ்டமாகி விட்டது, என் வீடு சூறையாடப்பட்டு விட்டது, இப்படி போன்ற கஷ்டங்களிலே நான் இருக்கிற போது யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் இறைஞ்சி கேட்கிறேன், என்னை காப்பாற்று என்று சொல்வது மாத்திரமல்ல, யுமினூபி, அவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும்? நான் கேட்டேங்க, இன்னைக்கு கேட்டேன், லுகர்ல தொழுதுட்டு கேட்டேன், அசர்ல தொழுதுட்டு கேட்டேன், மகரிபுல கேட்டேன், என்னென்னமோ கேட்டேன், எல்லாட்ட எதுவுமே கொடுக்கல. பிரயாசிக்கப்படக்கூடாது. பேரன்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதுதான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே லஅல்லஹும் யர்ஷுதூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈமான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? சின்ன பிள்ளை 5 வயது குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை பிரியாணி கேட்குது, தாப்பன்ட்ட தெருவில் போறோம், பிரியாணி கடையை பார்க்குது, பிரியாணி கேட்குது. பிரியாணி நம்ம வாங்கி கொடுத்துருவோமா 2 வயது குழந்தைக்கு? ஏன் கொடுக்க மாட்டோம்? குழந்தைக்கு செரிக்காது என்பது தகப்பனுக்கு தெரியும். அதற்கு பகரமாக பிரியாணி கேட்ட குழந்தைக்கு அதற்கு பகரமாக ஒரு சாக்லேட், ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கிறார். அது போன்றுதான் அல்லாஹும் என் அடியானுக்கு எது செரிக்கும் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். இது கேட்டா அது கேட்டா, இது கிடைக்கல அது கிடைக்கலங்கிறது அல்ல, இதற்கு பகரமாக வேறொன்றை எல்லாம் நிர்ணயம் செய்து வைத்திருப்பான். இல்லையா மறு உலகத்தில் அதற்கான ஒரு ஏற்பாட்டை எல்லாம் உங்களுக்கு தயார் செய்து வைத்திருப்பான். புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு வந்த ஒரு பாக்கியத்தை தருவானாக. சபப் இல்லாமையும் கிடைக்கும், சபபோடையும் கிடைக்கும், காரணம் இல்லாமையும் கிடைக்கும், காரணத்தோடையும் கிடைக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, பிள்ளை சாப்பாடு கொடுக்கணும்னு. மிஹ்ராப் பக்கத்திலே அவர்கள் பார்த்திராத கனிவர்க்கங்களும் தானியங்களும் இருக்கிறது. ஹாதா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சி? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டார்கள், ஹாதா மின் இந்தில்லாஹ், இது என் இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த வார்த்தை. என் இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். சபப் இல்லாம அல்லாஹ் கொடுப்பான், காரணம் இல்லாம கொடுக்குறான். கேட்கணுங்கிற அவசியம் இல்லாம கொடுக்குறான் அல்லாஹ், சபப் இல்ல, சபபோடையும் கொடுக்குறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அம்மா ஏதாவது சாப்பிடலாமே என்ற அடிப்படையில் வருகிறார்கள். இதுவும் இல்லை, சென்று விட்டார்கள். திடீரென்று தனது மகன்களிடத்தில் ஹசன் ஹுசைன் இடத்துல, அப்பாவை போய் கூட்டிட்டு வாங்க. பெருமானார் வந்தார்கள். ரொட்டி நிறைய இருக்குது, கறி இருக்குது, சாப்பிடுறாங்க. எங்கேயுமா இருந்துச்சு? மீன் இந்தில அல்லாஹ் கொடுத்தான் வாப்பா. அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரியம், என் தாய் மரியமை போன்றே என் மகள் ஃபாத்திமாவையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்ல வருகிறோம்? அல்லாஹ் சபபோடையும் கொடுப்பான், சபப் இல்லாமலும் கொடுப்பான். எப்படி ஒரு சூழ்நிலையிலும் நம்மவர்களுக்கு எல்லா வகையிலும் சோதனை வருகிறது. என்னென்று சொன்னால், மோமின்களையும் காபிர்களையும் முஷ்ரிக்களையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமது மார்க்கத்திலே இஸ்லாமியர்களாக இஸ்லாமிய போர்வையில் வாழ்ந்திருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை தரம் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சோதனை போடுகிற போது அந்த சோதனை மூலமாக ஃபில்டர் பண்ணுகிறான். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். ஒரு துன்பம் வருகிற போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கஷ்டம் வருகிற போது என் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? பிலால் ரலியல்லாஹு தஆலா விடவா கஷ்டப்பட்டவர்கள் சுடு மணலிலே போட்டு வாட்டி வதைத்தார்களே, அகத் அகது என்று சொன்னார்களே, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அகது அகது என்று கத்தினார்களே, என்ன நிலைமை? கடைசியிலே பிற்காலத்தில் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிற போது சொன்னார்கள், அந்த ஈமானுடைய சுவை என் நெஞ்சிலே ஏறிவிட்டது, அந்த வேதனையை ஈமான் மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திலிருந்து ஏதோ ஒரு நிமித்தமாக ஒரு சில படையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு கிறிஸ்தவ மன்னன் அவர்களை சிறைபிடிக்கிறான். இருக்கக்கூடிய தோழர்களோடு சேர்த்து சிறைபிடிக்கிறான். சிறைபிடித்தவன் சொல்கிறான், நீங்கள் இஸ்லாத்தை விட வேண்டும். இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் உங்களை அதிகமான முறையில் நோய்வினை செய்வேன், கொடுமைப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன், உயிர்களை எடுத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற போது ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தன் அருமை சஹாபா தோழர்கள் யாருமே ஈமானை விடுவதாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து நெருப்பை மூட்டி அதிலே நீரை ஊற்றி கொதிக்க வைக்கப்படுகிறது. கண்ணுக்கு எதிராக ஒவ்வொரு சகாபியாக அதிலே போடப்படுகிறார்கள். ஈமானை விட்டும் சற்றும் கூட அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு யாரும் ஈமானை விடவில்லை. கடைசியாக அந்த மன்னன் சொல்கிறான், இவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் வெளியில வச்சு கொன்றுங்க. அப்ப ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. அழுகிற போது அந்த வேலையாட்கள் பணியாட்கள் போய் அரசனை சொல்கிறார்கள், இந்த மாதிரி அழுகுறாரு. அவன் என்ன நினைச்சான், மனசு மாறிட்டாரு போல இருக்கு. அவரு ஹுதாஃபா மனசு மாறிட்டாரு, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுருவாரு, ஈமானை விட்டு வெளியில வந்துருவாரு, சந்தோஷம் வர சொல்லுங்க. ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அருமை பெரியோர்களே, வரலாறிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நிற்கிறார்கள். மன்னன் இடத்திலே நிற்கிற போது மன்னன் கேட்கிறான், ஏன் அழுதீர்கள்? அவன் சொன்னார்கள், ஹுதாஃபா மன்னனே, நீ என்னை நோவினை என்பதற்காகவோ, என்னை கொலை செய்து விடுவாய் என்பதற்காகவோ, என்னை கேவலமான முறையிலே ஆட்படுத்தி விடுவாய் என்பதற்காகவோ நான் பயந்தழகவில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு தந்திருப்பது ஒரு உயிர். நான் எதற்காக அழுகிறேன் என்று சொன்னால், இந்த உயிர் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என் உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் அனைத்திலும் ஒரு உயிரை கொடுத்திருந்தார். ஒரு தடவையும் ஒரு உயிர் போகிற போது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த அல்லாஹ்விற்காக என்று சொல்கிற போது, அந்த வார்த்தையை கேட்ட மன்னன் இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வந்து எல்லாரையும் விடுதலை செய்யலாம், மன்னிக்கிறான், இஸ்லாத்துல செய்யலாம், அது வேறு விஷயம். உமர் ரலியல்லாஹு போறாங்க, நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். இந்த நெற்றி முத்தமிடுவதற்கு தகுதியான நெற்றி என்று சொல்கிறார்கள். சீராவிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அருமை பெரியவர்கள் எதற்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு துன்பம் நமக்கு வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்திற்காக என் உயிர் போவதை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன் என்ற அடிப்படையிலே வாழ்கிற போது அல்லாஹ் தரஜாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அருமை பெரியவர்களே, இந்த விஷயத்திலே பார்க்கிற போது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல்லில் அம்ரில் முஃமின், முஃமின்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ர குல்லுஹு கைரன் இன்ன அஸாபஹு ஷர்ரா, ஏதாவது ஒரு தீமை அவனை தொட்டு விட்டது என்று சொன்னால் ஃபகான கைரன் லஹு, அவன் சக்கர நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ்விற்கு தீமை ஏற்பட்டு விட்டால் கூட, நன்மை ஏற்பட்டு விட்டால் சக்கர நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக முடிந்து விடுகிறது. ஃபைஸா அஸாபத்துஹு தர்ராவுன், ஏதாவது ஒரு தீமை அவனை தொட்டு விட்டது என்று சொன்னால் ஃபஸபர, அதன் மீது அவன் பொறுமையாக இருக்கின்ற போது ஃபகைரன் லஹு, அதுவும் அவனுக்கு பொறுமையாக நல்லதாக மாறிவிடுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லாருக்கும் ரஹ்மத்தை அதை பிணைத்திருக்கிறான், பின்னாடியே வச்சிருக்கான் எல்லாத்துக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிறனுடைய மன்னனுடைய அரியவையில ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்க, கொண்டதுக்காக இவங்க வந்து இது பண்றாங்கன்னு சொல்றவங்கன்னா அவரை துரத்திட்டு வராங்க. நீங்க இருந்தீங்க, அவங்கள கொண்டுருவாங்க, நீங்க போயிருங்கன்னு ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு. நாட்டை விட்டு திறந்து போயிட்டாங்க. போகிற போது உறவினர்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், பொருட்கள் இல்லை, வேலை இல்லை, மனைவி மக்கள் இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே இல்லை, அனந்தரமா போயிட்டாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அங்க ஆடு பிடிக்கிறதுக்கு தண்ணி காட்டுறதுக்காக வருகிற போது அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க, போயிட்டாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்ட வார்த்தை துவா. அவங்க எந்த சஞ்சலம் வருகிற போது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அன ஃபகீர், யா அல்லாஹ். ஃபகீர்னா ஏழை அப்படின்ற மட்டும் அர்த்தம் இல்லைங்க. ஃபகீருங்கிற வார்த்தைக்கு அரபியினுடைய வார்த்தை ஜவாமியுல் கலீம்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தம். நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை. நான் யாரெல்லாம் இந்த நிலைமையிலே நான் பெரும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அனாந்தரமா வந்து நிக்கிறேன், அனாதையா வந்து நிக்கிறேன், எதுவுமே இல்லைன்ட்டு அந்த கேட்ட துவாவிற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், மக்கள் மூலமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் வராங்க, வாப்பா கூப்பிடுறாங்க, வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிடுறாங்க, இடம் கிடைச்சிருது. ஒரு துவாவினுடைய மகிமை. அருமை பெரியவர்களே, ஒரு விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிற போது, நெருப்பு குண்டத்திலே மண்சலிக் என்று சொல்லக்கூடிய, இந்த மண்சலிக் என்று சொன்னா நம்ம அந்த காலத்துல பாத்துக்க தலாக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, கிணத்துல போய் தலாக்கா இறக்குறது, அதுலதான் தூக்கி போறேன். அவ்வளவு பெரிய நெருப்பை வச்சு எரிச்சாங்க நம்புறது. அந்த நெருப்பினுடைய ஜுவாலை மேலே போகிற பறவை கூட கரிந்து விடக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு.
அதுல தூக்கி போடுறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், திரும்ப சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். காரணம் இருக்கிறது. அவர்கள் சொன்னக்கூடிய வார்த்தை மஞ்சளிக்கின் மூலமாக உள்ளே போடுகிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு படை வருகிறது, உஹது போர்க்களத்தை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் சிரமமான முறையிலே போய் நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமை தோழர்களுக்கு ஒருவர் வந்து சொல்கிறார், பின்னால் ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது, பெரும்படை வந்து கொண்டிருக்கிறது உங்களை தாக்குவதற்காக, நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்கிற போது ஹஸ்புனல்லாஹு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட அதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அடிப்படையில வருகிற போது என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னார்களே, அதே வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிற போது அந்த பெரும்படை வந்தது, சண்டையிடவில்லை, அல்லாஹ் பயத்தை போடுகிறான், போர் செய்யவில்லை, எல்லாத்தையும் போட்டு ஓடி போனதாக வர்றார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் மன்னன் உள்ளே இறக்குகிற போது அல்லாஹ் என்ன செய்தான், நினைத்திருந்தால் தண்ணீரை ஊற்றி அணைந்திருக்கலாம் அந்த நெருப்பை. காபத்துல்லாவை பிரவைகளை வைத்து காப்பாற்றியது போன்று பெருமாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். அல்ல அந்த நெருப்பை அப்படியே அணைத்து விட்டு இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம் அல்ல. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யானார் கூனி பர்தன் அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நெருப்பை குளிர்ச்சியாக மாறிவிடு. சலாமா, சலாம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்கள். சலாம்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தையா? சலாம் என்றால் நிம்மதி, சுபிட்சம், ஏகபோக அர்த்தங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா சலாமை பத்தி நம்ம பேசலாம். ஆனால் இந்த எதற்கு சொல்கிறோம் எடுத்தால், அந்த சோதனை எவ்வளவு பெரிய சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏற்பட்ட சோதனை. பிள்ளைய கொண்டு போய் அனாந்தரமான காட்டிலே விட்டுட்டு வரவில்லையா, பாலைவன பூமியில விட்டுட்டு வரலையா, கட்டிய மனையை விட்டுட்டு வரலையா? ஆனால் யாரா செய்ய முடியுமா அந்த தியாகத்தை? அந்த எந்த இடத்தில் அப்பொழுது கூட துஆ செய்தார்கள், யாரெல்லாம் தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கை சுஜா, இந்த பூமியை தொழக்கூடியவர்களாக, தவாப் செய்யக்கூடிய மக்களாக வரக்கூடியவங்களை நிறைய பேரை கொண்டு வந்து உட்பாட்டு அந்த வீட்டை கட்டிட்டு அவங்க கேட்ட துவா. துவா இல்லாமல் எதுவுமே இல்லை. துவா முகுல் இபாதா, இபாதத்தினுடைய மூளை என்பதாக சொல்வார்கள் துவாவை. இந்த அடிப்படையில் சொன்னால் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் ஹஸ்பில்லாங்கிற வார்த்தையின் மூலமாக காப்பாற்றிட்டா எதிரிகள் பயந்து ஓடலாங்கன்னு அது வேற விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை விட்டு காப்பாற்றி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூழ்கடிக்கவில்லை, காப்பாற்றினார். இப்படி நபிமார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்ற எல்லாமே துவா. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுடைய தீமைகளை நாங்கள் தவறிழைத்தவராக இருக்கிறோம், அநியாயக்காரர்களில் மீண்டும் உள்ளவர்களாக ஆகிவிட்டோம். யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களுடைய பாவங்களை மன்னி. எவ்வளவு பெரிய வார்த்தைகள். கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெட்டவில்லை, நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரிக்கவில்லை, நைல் நதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூழ்கடிக்கவில்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கவில்லை. எப்படி இதெல்லாம் நடந்தது என்று பார்க்கிற போது இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் ஒரு எல்லாருக்கும் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சோதனையின் மூலமாக இவன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கிறான். அவன் நான் கொடுத்த இந்த சோதனை அவன் எந்த அடிப்படையிலே வைத்து பார்க்கிறான் இந்த மனிதன். என்னிடத்தில் கேட்கிறானா, ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் என்று வாழ்த்து தந்திருக்கிறது. பெருமாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானால் எஹ்சான் என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க. அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை இப்ப சொல்றதுடைய நிலைமையில் இல்லை. அந்த அடிப்படையில கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பதை போன்று வழங்க வேண்டும். பயில்லம் தக்குன் தராகு, அப்படி உங்கள் இறைவனை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இன்னஹு யராக்க, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலே வழங்க வேண்டும். துஆவு இபாதா என்றால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? தொழுகிறோம், நம்ம கஷ்டம் வருது, நேரா எங்க வந்துறோம்னா 2 ரக்காத், பூகம்பம் வருகிறதா, மேகம் இரண்டு போய் விட்டதா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. மேகம் இரண்டு விட்டால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதபைத்து ஓடி விடுவார்கள். ஓடி போய் நேர தொழுகை நிற்பாங்க, திருப்பி வருவாங்க, முடிஞ்சிச்சா முடியல, திரும்பி போய் தொழுவாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சர்தார், முன்பின் பாவம் பண்ணிக்கப்பட்ட பெருமானார் அவர்களுக்கு அந்த பயம் இருந்தது என்று சொன்னால், இந்த பின்னால் வரக்கூடிய மக்கள் எந்த சோதனைகளையும் ஈமானுடைய அடிப்படையிலே இறைவனுடைய பக்கம் அவன் பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காகவே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். நண்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்களை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வை எங்கெல்லாம் கட்டுப்படணும்னு சொன்னானோ அங்கெல்லாம் ரசூலை சேர்த்து தான் சொல்லுவான்.
நீங்க எல்லா இடத்தையும் பாருங்க குர்ஆன்ல. அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தன்னை சொல்லுகிற போது தன் ஹபீபையும் சேர்த்துத்தான் சொல்லி இருக்கிறார். அத்தீஉர் ரசூல்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு எங்கேயுமே வரல. குர்ஆன்ல நீங்க பாருங்க. காரணம் என்ன? அந்த பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழ்கிற போது பல பல விஷயங்களை எந்த தேவையிலும் அல்லாஹ்விடமே நம்முடைய முறையீடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமே இருந்திருக்கிறது. எல்லா காலகட்டத்திலையும் பசின்னு வர்றாங்க, அலிநாயகம் தண்ணி இறைச்சி தோல்லாம் வலிக்குது அம்மா பாத்திமா. அவங்களும் சொல்றாங்க, கணவரே திருகை அரைத்தரைத்து எனது கைகளும் வலிக்கிறது, வீட்டு வேலை செய்து உடம்பெல்லாம் நோகுகிறது, கை எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, என்ன செய்யறது? பாப்பாட்ட ஹைபர் போர்ல இருந்து வந்திருக்காங்க, நிறைய அடிமைகள் வந்திருக்காங்க, கனிமத்து பொருள்லாம் நிறைய வந்திருக்காங்க, நம்மளுக்கு வேலைக்கு ஒரு 2 பேரை கூட்டிட்டு வாங்களேன், வேலைக்கு 2 பேரை பாப்பாட்ட சொல்லி கேளுங்களேன். போடாக பாப்பா என்ன சொல்லி விட்டாங்கம்மா? துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதையும் கொடுக்கல, தன் ஈர கொலை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயகியை பற்றி சொல்கிற போது தன் ஈரல் கொலை என்று தான் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு துன்பம் வருகிற போது அல்லாஹ்விடம் மட்டுமே நமது முறையீடு இருக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? அசால்ட்டா நம்ம சாதாரணமா சொல்லி, நான் சுருக்கமா சொல்கிறேன், தொழுகிற போதே நமது வாழ்க்கையில எல்லாமே வந்துருங்க. ஒரு துன்பம் வருதுன்னா, எனக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, வருகிற போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டிடுறோம். தக்பீரை கட்டிட்டு தொழுகையில் நிற்கிற போது யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஜ்ஹத்து ஓதிடுறோம். வஜ்ஹத்து ஓதுகிற போது என்ன சொல்கிறோம்? வஜ்ஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபம் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து அன மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தின் பக்கம் நான் முற்றிலும் அடிபணிந்து விட்டேன், உன்புறம் நான் வீழ்ந்து விட்டேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய செயல்பாடு, நான் விடக்கூடிய மூச்சு எல்லாமே உனக்காகவே என்ற அடிப்படையில ஒப்பந்தம் பண்ணிட்டு நின்றோம். அல்லாஹ் அக்பர் அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த உலகத்தை ரட்சிப்பவனே, படைத்தவனே, பரிபாலிப்பவனே, பரிணாம வளர்ச்சி பெற செய்தவனே, முடிவுவரை செய்தவனே, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் இர் ரஹீம். யா அல்லாஹ், நீ கிருபையாளன், மாண்புடையோன், மகத்தானவன், இரக்கமுடையவன் என்ற அடிப்படையில சொல்கிறோம், புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்தா என்ன ஆகும்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்திலே உங்களுடைய தாய், தகப்பன், பிச்சலங்கள், குட்டி குடும்பங்கள், உங்களுடைய பொருட்கள், நீங்கள் சேர்த்து வைத்த வீடுகள், நீங்கள் ஆசையாக கட்டிய மனைகள், இவைகள் அனைத்தையும் விடவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்பொழுது உங்கள் உள்ளத்திலே பிரியமாக காட்சி தருகிறார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்கள் சோதனையை விட்டு உங்களை காப்பாற்றுவார் என்று அல்லாஹ் சொன்னாரே. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை புகழ்கிற போது அல்லாஹ் என்ன சொல்கிறாராம்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகள் இடத்திலே பாருங்கள், இதோ என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். அல்லாஹ் நம்மளை பார்த்து பெருமைப்படுகிறான், புகழ்ந்து விட்டார். புகழ் மச்சி மட்டுமில்ல, அல்ஹம்துலில்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், என்னுடைய மேன்மையை உயர்த்தி விட்டார். அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகள் இடத்திலே, திருப்பலானுடைய அரசனே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உதவி என்பது உன்னை தவிர இந்த உலகத்திலே யாருக்கும் தகுதி கிடையாது கொடுப்பதற்கு என்ற அடிப்படையிலே அந்த எண்ணத்திலே அந்த வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால், நேரான பாதை எங்களுக்கு காட்டி என்று சொன்னால், நேரான பாதை எது தெரியுமா? நாம் வாழ்க்கையிலே வாழ்கிற போது இந்த உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நாம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஹலாலான முறையில ஈட்டுகிறோமா, ஹலால் இல்லாமல் ஹராமான முறையில ஈட்டுகிறோமா, பேசுகிற பேச்சு புறம் பேசுகிறோமா, பொய் பேசுகிறோமா, நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்பன போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது பாதை தெரியும். எது சத்தியம், எது அசத்தியம் என்ற அடிப்படையிலே வாழ்கிற போது அந்த பாதை தெரியும். அப்பொழுது யஹ்தி எங்களுக்கு காட்டுன்னு சொன்னா அல்லாஹ் காட்டிடுவான். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும் தெரியுமா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, நீ யாருக்கெல்லாம் கிருபை காட்டினாயோ, நீ யாருக்கெல்லாம் அங்கீகாரம் அளித்தாயோ அவர்களுடைய பாதையாக இருக்க வேண்டும். நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஜ்தஹிதீன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், இமாம்கள், இவர்களுடைய பாதையாக இருக்க வேண்டும்.
ஆனால் யாருடைய பாதையாக இருக்கக்கூடாது தெரியுமா? கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீதெல்லாம் உன் கோப பார்வை இறங்கியதோ, நம்ரின் மீது, ஃபிரௌனின் மீது, காரூனின் மீது, உலகத்திலே வாழ்கிற போது அழிச்சாட்டியங்கள் செய்தவர்கள் மீது, மக்கத்து குறைஷிகள் மீது, மக்கத்து காபிர்கள் மீது, தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்று வரை இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் எதிராக, மார்க்கத்திற்கும் நபிமார்களுக்கும் எதிரான முறையிலே துவம்சத்தை தூண்டக்கூடியவர்களாக வாழ்ந்தக்கூடிய வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் காட்டின் மூலமாக, நெருப்பின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக அவர்கள் அழித்திருக்கிறார். அப்ப இறைவனுடைய கோப பார்வை எங்க இருக்கிறது? யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரியவில்லை என்றால் இந்த கோப பார்வை, ஃபிரௌன், ஹாமான், இது போன்ற அவர்களுடைய பார்வை இந்த உலகத்திலையும் ஃபிரௌன் நிறைய இருக்காங்க, இப்ப இருக்காங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிரௌனா? ஃபிரௌன் சாதாரண ஃபிரௌனா? நிறைய ஃபிரௌன் இப்போ இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். பிறன்புக்குரிய பெரியவர்களே, ஆக கைரும் அலதாலீன் என்று சொல்லிவிட்டோம், ஆமீன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா பிறன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் கோபம் இல்லாத பார்வையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம இப்படி நின்றுட்டோம். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறோம், அப்பவும் அல்லாஹ் புகழ்றோம். அல்லாஹ் நீ மிகப்பெரியவன், சுப்ஹான ரப்பில் அலீம் பிஹம்திஹி, மகத்தான இறைவா உன்னை நீ பெரியவன், நீ தூய்மையானவன். சமியல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா லக்கல் ஹம்து மில்லா ஸமாவாத்தி வ மில் அலாம். இந்த பூமி, இந்த வானம், இந்த சஞ்சாலங்கள் அனைத்தையும் படைத்து யா அல்லாஹ் உனக்கே புகழ அனைத்து மறுபடியும் அல்லாஹ் புகழ்றோம். அப்ப அல்லாஹ்வை புகழ 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 சுஜூதுல போறோம், சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி. மறுபடியும் வருகிறோம் யோசித்தால், ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஆஃபு அன்னி. பெரிய துஆ. திருப்படியும் சஜிதாக்கு போறோம், புகழ்றோம். மறுபடியும் அத்தஹியாத்துக்கு வருகிறோம், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு. எல்லாமே தஹியத்துல இருந்து ஸலாத்துல இருந்து எல்லாமே அல்லாஹ் உனக்கு. சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம் பெருமானார் முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத்து செய்தது போன்று எங்கள் நபிக்கும் பரக்கத்து செய். கேட்டு முடிக்கிறோமா? முடிச்சதோட விடுறோமா? உடலே அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அஸ்ரஃப்து வமா அலன்து வமா அன்த அலமு பிஹி மின்னி. நான் பகிரங்கமாக, வெளிப்படையாக, உள்ரங்கமாக, வீணாக, விளையாட்டாக செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் நீ அறிந்தவன். மின்னி இன்னி இன்ன கண்டல் முகத்திம், நீ பழமையானவன். வாண்டல் மாஹிர், நீதான் கடைசியும் ஆனவன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். என் அருமைக்குரிய பெரியவர்களே, இதை விட ஒரு பெரிய துவா வேணுமா? கஷ்டத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களுக்கும் இதை விட ஒரு பெரிய துவா எதுவுமே இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டு அந்த 2 ரக்காத்து தொழுதுட்டா அது வரக்கூடிய பேரானந்தம் வர வேண்டும். நான் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும், எடுக்கக்கூடிய கிளாஸிலும், பிடிக்கக்கூடிய கையிலும், நாடக்கூடிய எண்ணத்திலும் என் அல்லாஹ் என்னை படைத்த ரப்பு என்ற வார்த்தை உள்ளத்திலே வருகிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை நம்மவர்களுக்கு விசாலமாக்கி தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ஒரு வேலை நடக்கவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்திலே நம்மவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்னென்னமோ கேட்டு நடக்கலை என்று சொன்னால் ஆகிரத்திலே அல்லாஹ் அதற்கான பெரிய வேறு ஏற்பாட்டை செய்து வந்திருக்கிறார். இன்னமின் அஷத்தன் நாசி மினல் பலாயில் அம்பியா. இந்த உலகத்திலே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள், அதிகம் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். தும்மல்லதீன எழுவுனகும் தும்மல்லதீன எழுவுனகும் தும்மல்லதீன எழுவுனகும் 3 முறை சொன்னார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே அதிகமான முறையிலே கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், துன்பத்தையும், துயரத்தையும், இடுக்கண்களையும், மின்னல்களையும் தன் உள்ளத்தை அகப்பட்டுக் கொண்டு அல்லாஹ்விட்ட கட்டளையின் பிரகாரம் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே, இந்த உம்மத்திற்காக எடுத்துச் சென்றார்களே, அப்படிப்பட்ட நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், தாபியன்கள், தாபியன்கள், முத்தகீன்களை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே பதிவுரைப்படக்கூடிய ஹதீஸ். அதை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் நமது வாழ்க்கையிலே. குர்ஆனை நம்ம டெய்லி பார்க்குறோங்க. அலிஃப் லாம் மீம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சு, அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிச்சா சூரத்துல பக்ராவுல இருந்து பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கருத்து குர்ஆன்ல அதிகமா சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பேர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான இடத்துல. சூரத்துல் பக்ரால ஆரம்பிச்சாலும் சபீஸ்ம வரை கொண்டு போய் நிப்பாட்டுவான் அல்லாஹ். அம்மா ஜூஸ் கடைசி ஜூஸ்ல சபீஸ்ம மூசா அப்படின்னு நிப்பாட்டுவான்.
இடையிலேயே ஏகப்பட்ட எல்லா வசங்களையும் மூசா பத்தி தான் சொல்றது. அவர் போனது, வந்தது, நடந்தது, கொண்டது. இருக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே அதிகம் அருள் செய்யப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்திலே தோன்றிவிட்ட காலம் முதல் கொண்டு பனி இஸ்ரவேலர்களை தவிர அல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கும் இந்த நிலைமையும் செய்யவில்லை. உலகத்திலே என்னங்க செய்யல அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள்படைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அல்லாஹ் கொடுத்த அருள் என்ன? பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் சரி, சின்ன நியாமத். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சபையில இருக்கிற போது சொன்னாங்க, ஒரு மனுஷர் கை கால் நடக்க முடியாம போறவரை பார்த்து சொன்னாங்க, என்னங்க அவருக்கு அல்லாஹ் தஆலா பாருங்க எந்த நியமத்துமே கொடுக்கலங்க. கொஞ்ச நேரம் போனாரு, அவர் போயிட்டு பைபாஸ் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்தவரை பார்த்து கேட்டாங்க, அழகான முறையில ஒண்ணுக்கு போறாரு, அதுவே பெரிய நியமத்துனாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. திறன்புக்குரிய கல்லடைப்பு தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதருக்கு கல்லடைப்புங்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய நோவு. அப்போ சரியா எந்த விதமான தொல்லை இல்லாம போகுதுன்னு சொன்னா லஜீஸே எவ்வளவு பெரிய ராகத்து, எவ்வளவு பெரிய நிம்மதி. இதற்கே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. திறன்புக்குரிய அதான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மனதிலே வைத்துக் கொண்டு, யா அல்லாஹ் நான் கால் இல்லாமல் இருக்கிறேன், செருப்பு இல்லாமல் இருக்கிறேன், கால் இல்லாமல் அவனை வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவிற்கு என்னை வைத்திருக்கிறாயே என்ற அந்த போதும் என்ற மனத்தோடு அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு துன்பத்தையும் இலேசாக ஆக்குகிறான். நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை இப்பொழுது. அந்த அடிப்படையிலே ஹைருன் யுமீதுல் ஹபீஸ் மின தய்யிப் என்ற அல்லாஹ், ஹைருன் யமீதுல் ஹபீஸ் மின தய்யிப், அருவருப்பான விஷயங்களில் இருந்து நல்ல விஷயங்களை பிரித்தெடுப்பது போன்று, அருவருப்பான விஷயங்களில் இருந்து நல்ல விஷயங்களை பிரித்தெடுப்பது போன்று ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுக்கு தருவதற்காக அந்த சோதனைகளை தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற போதே அல்லாஹ் இப்பொழுது இல்லை என்றாலும் அப்பொழுது பின்னால் கொடுப்பான், பிறகு கொடுப்பான். அதுதான் சொன்ன, சபப்போடு கொடுப்பான், சபப் இல்லாமலும் கொடுப்பான், காரணத்தோடும் கொடுப்பான், காரணம் இல்லாமலும் கொடுப்பான். காரணத்தோடு கொடுப்பான் என்று சொன்னால், நீங்க தொழுதீங்க, நன்மை செஞ்சீங்க, ஒரு தர்மம் செஞ்சீங்க, பகரத்தை கொடுத்துருவான் அல்லாஹ். ஒரு மனிதன் ஒரு நன்மையை நாடினான், செய்யல, ஒரு நன்மையை நாடினான், செய்யவில்லை, ஆனால் அதற்குண்டான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான், பெருமானார் சொன்னார். அதே நேரத்தில் ஒரு தீமையை நாடினான், செய்யல அப்படின்னு சொன்னா தண்டனை கிடையாது. எவ்வளவு பெரிய இதைத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து அய்யூப் நபி, யூசுப் நபி, எல்லா நபிமார்களுக்கும் ஏற்பட்ட சோதனை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை எல்லாத்தையும் நினைச்சு குர்ஆன்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்கள் உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் தினம் சரி கேட்கக்கூடிய டெய்லி ஓதுகிற போது இமாம்கள் சொல்கிறார்கள், கேட்கிற நேரத்துல இருந்துட்டு அதோட போயிடுறது அப்படிங்கிறது அல்ல. அந்த வார்த்தை நம் உள்ளத்திலே பதிய வேண்டும். சொல்கிற போது சொல்வார்கள், எப்பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரனும் கண்முன்னே வருகிற போது சத்திய வேதம் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் பார்க்கிறோம். தமிழாக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு, எடுத்து பார்க்கிற போது தெரிஞ்சா தெரியும். எப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடக்க காத்திருக்கிறோமோ, துன்பங்கள் வருகிற போது அல்லாஹ்விடம் கையேந்துகிறோமோ, அப்பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற நம்பிக்கையில இருக்க வேண்டும். ஈமானும் இஸ்லாத்தோடும் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. எந்த சூழ்நிலைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இடத்திலேயே கையேந்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், பூகம்பம், சுனாமி, இடிபாடுகள், ஆக்சிடென்ட், இது போன்ற நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நமது துவாக்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா விதமான துவாக்களையும் அங்கீகரிப்பானாக. எல்லா சோதனைகளிலும் நம் மனவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடமே கேளுங்கள் தரப்படும் என்ற வார்த்தையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 25க்கு கஞ்சி வச்சு ஒண்ணு நான் நினைச்சிட்டு எந்திரிச்சு வரவும் அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நிகழ்வாக அந்த 10 நிமிடத்தையும் எங்களது அருமை காக்கா ரிஃபாய் காக்கா அவர்கள் நன்றியுரை ஆற்றும் பொழுதே இந்த ஹதீஸினுடைய விஷய விளக்கங்களை தங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இருக்கு 25 10 நிமிஷம் பேசலாம். நீங்க அந்த விஷயத்தோடய பேசலாம்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسول الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه مرحبا مرحبا أهلا وسهلا السلام عليكم ورحمة الله وبركاته இறைவா எங்கும் நிறைவானவா இணையேதும் இல்லாத கருணாகரா மான் புவி ஆளும் வல்லிதை ஏகனே உன் அருள் மலை பொழிய உனை துதித்து உன் அருட்தூதர் எம் நபிநாதர் மன்னர் மஹமூதர் காசி முஸ்தபா நன்னபி அவர்களின் அருளாசி சூழ ஓலையம் போற்றும் குருநாதர் கௌது சமதானி முஹையதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அன்னவர்களின் அருளாசி நம் அனைவர் மீதும் சூழ இன்றிலங்கும் இறைநேச செல்வர்களின் கீழக்கரையில் மறைந்தும் நம் மனதில் மறையாது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் மறைந்தும் மறையாது நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களின் துவாக்களை பெற்றவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். நன்றி அறிவித்தல் என்று சொன்னார்கள். ஆனால் சில கருத்துக்களையும் கூற சொன்னதனால் நாம் கீழக்கரையில் இந்த ஈழக்கரை எதிர்கீழக்கரை இலங்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈழக்கரை இந்த கீழக்கரையில் நாம் பிறந்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாவோம். நமக்கு அருளும் பொருளும் ஒரு சேர எல்லாமல்ல இறைவன் அளித்திருக்கின்றான். இந்த கீழக்கரை என்பது சாதாரண பதி அல்ல, கீர்த்தி மிகும் கீழக்கரை என்பார்கள். 14 பெயர்கள் இருக்கின்றன. முதலாக அரபிகள் இங்கே வந்து இறங்கினார்கள். குதிரையை கொண்டு வந்து பாண்டிய மன்னருக்கு வியாபார நோக்கத்தோடு வந்தார்கள். நம் கீழக்கரை மக்கள் எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் முதலில் அவர்கள் செய்வது ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை அமைத்து நம்முடைய தாவா பணிகளை செய்து அடுத்துதான் வியாபாரத்தை பெருக்குவார்கள். இஸ்லாத்தை கொண்டு உலகின் பல பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். இன்றைய இலங்கை கீழக்கரை இல்லை என்றால் இஸ்லாம் ஒரு நேரத்தில் தறிக்கட்டு போய் போர்ச்சுகீசியர்களாலும் ஒல்லந்தர்களாலும் பிரிட்டிஷ்காரர்களாலும் மாறுதல் அடைந்து இஸ்லாத்தினுடைய விழுமியங்கள் அழிந்த நிலையிலே நமது மூதாதையர்கள் அருள்சேர் அருஷியா தரீகாவில் அவதரித்த பெருமக்கள் மாப்பிளை லெப்பை ஆலிம், தைக்கா ஷாஹிப் அப்பா, ஹல்வத்து நாயகம், ஜல்வத்து நாயகம் போன்ற கண்மணிகள் சீதேவிகள் இலங்கைக்கு சென்று 300 பள்ளிவாசல்களையும் தைக்காக்களையும் உருவாக்கினார்கள். அப்படி அன்று அது உருவாக்கப்படவில்லை என்றால் இலங்கையில மேல்நாட்டு கலாச்சாரத்திலே மக்கள் போயிருப்பார்கள். ஆனால் இன்று நம் பகுதியை விட அங்குள்ளவர்கள் மிக அருமையாக இஸ்லாத்தை அறிந்து தாவா பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரபிகள் குதிரைகளை கொண்டு வந்தார்கள் என்றால் முதலில் சுல்தான் ஜமாலுத்தீன், சுல்தான் தகியுத்தீன் சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் யார், எந்த ஊரில் பிறந்தோம் என்பது பழைய சரித்திரங்களை பேசுவது பெருமை அல்ல, பெருமை அடிப்பதற்கும் அல்ல. நம் மூதாதையர்கள் செய்த நல்ல காரியங்களில் அதைவிட பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்து நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு ஊரில் பிறந்ததே பெரிய புண்ணியம் என்பேன். சுல்தான் ஜமாலுத்தீன், சுல்தான் தகியுத்தீன் ஈரானில் இருந்து கீஷ் ஐலாண்டில் உள்ள ஒரு மன்னர்கள். அவர்கள் கடல் மார்க்கமாக இந்த கீழக்கரைக்கு குதிரைகளை கொண்டு வந்து பாண்டிய மன்னனுக்கு விற்பதற்காக வந்தார்கள். பாண்டிய மன்னருக்கு விற்பதற்கு வந்து இங்கே அவர் அண்ணன் காக்கா சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்கள் திரும்ப ஈரான் சென்று விட்டார்கள். தகியுத்தீன் அவர்கள் பாண்டிய மன்னனின் மகளை மணமுடித்தார்கள். பாண்டியன் அந்த அளவிற்கு நம்மை வரவேற்றான். அவர்களிடம் கடல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஒப்படைத்து விட்டான். அதாவது இன்று சொல்லுவார்கள் இமிகிரேஷன், செக்யூரிட்டி, போர்ட் ஆபீஸ், இந்த மாதிரி கடல் சார்ந்த அனைத்து கஸ்டம்ஸ் அனைத்தையும் அவர்கள் சுல்தான் தகீதுனிடம் ஒப்படைத்து தன் மகளை அவர்களுக்கு மணமுடித்தான். இது பல்சந்த மாலையிலே இருக்கின்றது. இங்கே கீழக்கரையிலிருந்து மதுரை வரை 60 மைல் தொலைவிற்கு
வாழை மரமும் கமுகு மரமும் பந்தல் போடப்பட்டு சுல்தான் தக்கீதீன் அவர்கள் பாண்டிய மன்னனின் மகளை முடித்தார்கள். 6ஆம் பாண்டியன் என்ற பெயரை எடுத்தார்கள். ஆக நம்மளுக்கு அரபி இரத்தம் மட்டுமல்ல, தமிழ் இரத்தமும் பாண்டிய மன்னனை நமக்கு மருமகளாக இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து முடித்திருக்கிறார்கள் என்பதும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனால் சரித்திரங்கள் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். ஆலிம் அவர்கள் மார்க்க சம்பந்தமாக பல அருளுரைகளை உங்களுக்கு அளித்தார்கள். ஆனால் நீங்கள் கீழக்கரையில் பிறந்தீர்கள். எந்த ஊரினுடைய சரித்திரம் என்பதை தெரிய வேண்டும். அதன் பிறகு வழி வழியாக சீதக்காதி அவர்கள் இங்கே நமக்கு ஒரு அவதார புருஷராக இருந்தார்கள். 4000 கப்பல்கள். இன்று ஒரு கப்பல் வைத்திருந்தாலே அவர்களை கையில் பிடிக்க முடியவில்லை. 4000 கப்பலுக்கு அதிபதி இந்த கீழக்கரையின் செத்தும் குறை கொடுத்த வள்ளல் சீதக்காதி என்றால் சுபஹானல்லாஹ், ஒரு கப்பலுக்கே பெருமை அடிப்பவர்கள் 4000 கப்பல் அவர்கள் அடிக்கவில்லை. அவர்கள் இன்ப தமிழ் எங்கள் மொழி, இஸ்லாம் எங்கள் வழி என்று இரண்டையும் வளர்த்தார்கள். ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் அள்ளி கொடுத்து கரங்கள் சிவந்தார்கள். சீதக்காதி அப்பா அவர்களுடைய தம்பி மகனை சதக்கத்துல்லா அப்பா அவர்களுக்கு, சதக்கத்துல்லா அப்பா காஹிரி அவர்களது கடைசி மகள் சாரா உம்மாவிற்கு மணமுடித்தார்கள். அந்த கதை என்னவென்றால், இந்த இடத்தில் நடந்த சரித்திரங்கள். தாருல் உலூம் என்ற அரபிக் கல்லூரி இதே ஓஜேஎம் ஸ்ட்ரீட்டில் சீதக்காதின் மூதாதையர்களால் நடத்தி வரப்பட்டது. அப்பொழுது அதற்கு சின்ன நெய்னார் லெப்பை ஆலீம் என்பவர்கள் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு பிரின்சிபாலாக ஒஸ்தாதாக இருந்தார்கள். அவர்களிடம் கல்வி கற்கத்தான் சதக்கத்துல்லா அப்பா கீழக்கரைக்கு வந்து கல்வி கற்றார்கள். அந்த சின்ன நெய்னார் லெப்பை ஆலீம் இன்றும் நீங்கள் ஓஜேஎம் ஸ்ட்ரீட்டில் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் முத்தத்து மல்லி மணக்கவில்லை. சதக்கத்துல்லா அப்பாவுக்கே அவர்கள் ஒஸ்தார். அப்ப அவர்களுடைய அந்த இபாதத் வலிமை என்னவென்று நம்மால் கணக்கெடுக்க முடியாது. அவர்களிடம் ஓதி சனது பெற்றார்கள் என்றால் சதக்கத்துல்லா அப்பாவின் வாப்பா சுலைமான் ஒலியுல்லாவும் சின்ன நெய்னார் லெப்பை ஆலிமும் பொன்னானியில் ஒன்றாக ஓதியவர்கள். தோழ வாப்பாவிடம் போய் கல்வி கற்றுவா, சனது பெற்றுவா என்பது தாருல் உலூம் அந்த அரபிக் கல்லூரிக்கு அனுப்பி அவர்கள் சனது பெற்று காயல்பட்டினம் திரும்பி விடுகிறார்கள். அந்த சின்ன நெய்னார் லெப்பை ஆலியும் அவர்களுக்கு வயதாகிறது, உடல் சோர்வு ஏற்படுகிறது, சிக் பெட்டில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சீதக்காதியிடம் சொல்லுகிறார்கள், எனக்கு பிறகு இந்த இடத்தில் பிரின்சிபாலாக வர வேண்டியவர் காயல் சதக்கத்துல்லா, அவரை கூப்பிடுங்கள் என்கிறார்கள். அவர்களை கூப்பிடுவதற்காக பல பேரை அனுப்பி அவர்களை கூப்பிடும் பொழுது, என்னை மனம் பொறுத்து கொள்ளுங்கள், என்னால் வர முடியாது. என்னுடைய 6 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை, ஆண் வாரிசு. அந்த ஆண் வாரிசை தான் கசம் சஹாஜியாரும் அவர்களுடைய காக்கா ஹபீப் முகமது காசிம் அலிம்சாவும் நம்ம கீழக்கரையில் வாழக்கூடிய ஒரு ஆண் வாரிசு அந்த குடும்பம். நாம் அனைவரும் பெண் வாரிசு. சீதக்காதியும் சதக்கத்துல்லாவும் இணையும் பொழுது நம் ஊரே அவர்களுடைய வாரிசு தான். தனிப்பட்ட முறையில் யாரும் நான் தான் வாரிசு நீ தான் வாரிசு நடத்தியில் தான் அது. சரி, அப்போ அவர்களை கூப்பிடும்போது அவர்கள் வருவதற்கு சம்மதிக்கவில்லை. பிறகு அவர்களிடம் வந்து சொல்லுகும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நாட்டம் வருவார், கவலைப்படாதீங்கன்றாங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு சம்பவம் நடந்து விட்டது எங்கே காயல்பட்டினத்தில். உடனே அவர்கள் கீழக்கரைக்கு போவோம் என்று தன் கடைசி கோமர் மகளை சாராமாவை கூட்டிக் கொண்டு இங்கே வந்து விட்டார்கள். டால அல் பைத்து ஓதி சீதக்காதி அவர்கள் வரவேற்று அவர்களை நம்முடைய ஞான குருவாக, ராமநாதபுரம் மன்னருக்கும் சேர்த்தே அருளாசி ஞான குருவாக சதக்கத்துல்லா அப்பா அவர்களை இங்கே நியமித்தார்கள். கீழக்கரை அருளும் பொருளும் ஒரு சேர வந்தது. இவர்கள் அவுரங்கசீப்புடன் தொடர்புடையவர்கள், மாமன்னர் அவுரங்கசீப் முகலாயருடன் தொடர்புடையவர்கள், சீதக்காதி வங்காளத்தினது. இது நீண்ட ஒரு சரித்திரம். ஆகவே நீண்ட ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக சஞ்சாரி இப்னு பதூதா மொரோக்கோவில் உள்ளவர் இந்த கீழக்கரைக்கு வந்து, இந்த கீழக்கரையை பற்றி நான் மொரோக்கோ போனேன். அங்கே இப்னு பதூதாவின் இடத்தை பார்த்தேன். அந்த மியூசியத்திலே நம் ஊரை பற்றி போட்டிருக்கிறார் இப்னு பதூதா. அப்படிப்பட்ட ஒரு ஊர் மொரோக்கோ. முழுவதுமாக சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்கள். அப்பப்பா, நாமெல்லாம் என்ன பள்ளிவாசல் கட்டி இருக்கிறோம். அதையெல்லாம் விட அப்பனுக்கு அப்பனா இருக்கு. ஒரு இடத்திலும் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, வீடுகள்லையும் கிடையாது, ஹோட்டல்ல மட்டும்தான் இருக்கு. நான் பார்க்கணுன்னு தான் போனேன். அப்படிப்பட்ட மொரோக்கோவில் சுன்னத்துல் ஜமாத் ஸ்ட்ராங்கா இருக்குது.
ஸோ இது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம், கீழக்கரையுடைய சரித்திரத்தை சொல்லிவிட்டேன். ஆலிம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை. யானையின் பலம் தும்பிக்கையில, மனிதனின் பலம் நம்பிக்கையில. யானையின் தும்பிக்கைக்கு பலத்தை கொடுப்பவனும் அல்லாஹ், மனிதனுடைய நம்பிக்கையை அவனை மீது அவன் நம்பும் பொழுது அவனுக்கு பலத்தை கொடுப்பவனும் அல்லாஹ். ஆகவே மனிதனுக்கு இறைவன் மீது முதல் நம்பிக்கை வேண்டும். அதாவது நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. இது ஒரு தமிழ் பாடல். அந்த 4 மறை என்ன? இஸ்லாத்தில் உள்ளதைத்தான் சொல்றான். மூசா நபிக்கும், தாவூது நபிக்கும், ஈசா நபிக்கும், இறுதியாக நிறைவாக ஃபுர்கான் மறை தந்த ரசூலுல்லாஹ் மூலம் ஃபுர்கான் தந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 4 வேதங்கள், இதை நம்பினால் தான் நாம் முஸ்லிம். ஆகவே நம்பிக்கை வேணும். இது 4 மறை தீர்ப்பு. இதை தமிழும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது ரசூலுல்லாவினுடைய ஆயுதத்தை, முக்கியமான பொறுப்பை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது பொறுமை. கோபப்படக்கூடாது. அதாவது ஒட்டக குடலை அவர்கள் மீது போட்டார்கள், கோபித்தார்களா எம்பெருமானார்? கையை ஆட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு கிழவியின் கதை, குப்பையை போட்டார், அதற்கு கோபித்தார்களா? அந்த கிழவி முஸ்லீமாக விட்டார். இது மாதிரி பல இதுகளை சொல்லலாம். ஆகவே நான் விஷயங்கள் நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு சொல்றேன். தாவா அண்ட் துவா, இது 2 தான் ஆலிம் சொன்னது. ஒன்று துவா, அடுத்தது மெடிக்கல் தாவா. இது 2ஐயும் செய்யுங்க. அடுத்தது இப்பொழுது இந்த நன்றி அறிவித்தலுக்கு நான் வந்து விடுகிறேன். காலத்தின் அருமை கருதி வந்து திருக்குறள் மாதிரி சுருக்கித்தான் இருக்கிறேன். இதுவே பெருங்குறளான்னு தெரியல. இந்த முக்கியமான இந்த கீழக்கரை சுன்னத்துல் நேரம் 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 அதற்கு அளவு இல்லை. ஆமா, கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இந்த 154வது வார பயான் மஜ்லிஸில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறப்படும், இதை அல்லாஹ் சொன்னான். அப்படி ஒன்று இதில் வரவேற்புரை ஆற்றிய ஹாஜி ஜனாப் சையீது முபாரக் அலி அவர்கள், கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை உறுப்பினர், சிறப்புரை ஆற்றி சென்ற மௌலானா மௌலவி ஜனாப் MM பீர் முகமது காசிமி அவர்கள், நன்றிகளை ஆற்றக்கூடிய எனக்கே நான் நன்றி சொல்லக்கூடாது. இது எல்லோருக்கும் வந்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர். சரியா முடிச்சு காக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.